அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் கோவை செழியன் எழுப்பிய கேள்விக்கு சமூக நல நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கூறிய பதிலை பார்க்கலாம். அரசின் கவனத்திற்கு மிக கவனமாக எடுத்துச் செல்ல வரும்போது கடந்த அமைச்சர் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் குறிப்பிட்டேன். பாரதிதாசன் என்ற மாணவர் 2ஆம் ஆண்டு PhD அம்பேத்கர் பெயரில் அமைக்கப்பட்ட வெளிநாட்டு கல்வி மாணவர்கள் திட்டத்தின் கீழ் நிதி பெறவில்லை. அந்த கோரிக்கையை வைத்தார். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தந்தார். நான் அறிந்தவரை இந்த நிமிடம் வரை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. மீண்டும் வலியுறுத்துகிறேன். பதில் சொல்லும் பொழுது அமைச்சர் தெளிவாக சொன்னால் அது சபைக்கும் நல்லது, மக்களும் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பாக இருக்கும். மற்றும் ஒன்று செய்தி, இன்றைய தினம் நம்முடைய பரமேஸ்வரி காளமேகம் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், அம்பேத்கர் அயலக வெளிநாட்டு திட்ட மாணவராக பயிலக்கூடியவர். அவருக்கு சாதி சான்று கிடைப்பதில் இடர்பாடானால் தேர்வு செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கல்வியும் இன்றைக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்ற திட்டத்தை துவக்கிய அந்த திட்டம் தாவேக அரசு பின்பற்றுகிறதா என்ற அச்சத்தையும், அதன் மூலம் படிக்க விரும்புகிற மாணவர்களுக்கு நீங்கள் தருகிற ஊக்கம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்க விருப்பப்படுகிறேன். அவையில் நான் பேசி விளக்கம் கொடுத்து எங்களுடைய துறை சார்ந்து அந்த மாணவருக்கு கடிதம் எழுதி என்னென்ன நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், இந்த ஆண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் இதுவரை கொடுக்கவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். இப்பொழுது மீண்டும் மீண்டும் அது குறித்து பேசுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுகிறார் என்பதை கடந்த முறையும் சொன்னேன், இந்த முறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு 213 மாணவர்கள் மட்டும்தான் அந்த தொகையில அவர்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டார்கள். மீதி 500 பேருக்கு 213 பேர் தான் வழங்கி போயிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக மீதி பேர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தாவேக அரசு வந்த பிறகு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு இந்த திட்டத்தை 362 என்பதை நேற்று 363 மாற்றி 131 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த உதவித்தொகை கூடுதலாக அவர்கள் செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து ஒரு மாணவரை வைத்துக் கொண்டு இதை அரசியல் செய்வது என்பது திட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்களோ என்கின்ற நான் எண்ணத்தை, இந்த அச்சத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றேன்.